ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரைடா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான், அண்ணனோட அப்பா, அண்ணனா 3 பேர் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போகிற வழியிலே ஒரு கடையை பார்த்தோன்னே அண்ணனாவுக்கு வந்து ரெகுலராக காதுக்கு போடுறதுக்கு ஒரு குட்டி கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, ஓகே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குத்துறது வலிக்குதோ இல்லையோ அந்த பயத்திலே வந்து அழுக சவுண்டு எல்லாம் வந்துச்சு. நானும் ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் கெஞ்சுறதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருன்னு சொல்லிட்டு டக்குனா சரி வந்து குத்திட்டாங்க. நான் வந்து கன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய புண்ணு வருது, சலம் வைக்கிது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஊசி வச்சு குத்துறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, எது நல்லதோ அதானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணிட்டோம். கடைசியாக வந்து காது குத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அண்ணனா குட்டிக்கு வந்து மொட்டை தான் போட போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அண்ணனாக்கு வந்து முடினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நானும் நல்லா கேர் பண்ணி நல்லா வளர்த்து விடவும் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறையா ஸ்டைல் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைல்லாம். ஆனால் இப்போ மொட்டை போடணும் அப்படின்னு சொன்னோடனே ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அதுவுமே வந்து சடனாக சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எல்லோரும் வந்து மொட்டை போட்டுட்டு காது குத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காதை குத்திட்டு அதுக்கப்புறம் அண்ணனாக்கு வந்து மொட்டை போட போயிட்டோம். ஏற்கனவே வந்து அண்ணனாக்கு வந்து காது குத்தியிருக்கோம். அந்த வீடியோவும் நாங்கள் அண்ணனா சேனலில் இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது சைடாக ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி குத்துறனால தூத்து விட்டுட்டேன். 3வது நாளே தோட கலட்டிட்டு அதை வந்து அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி வந்து குத்தணும்னு இருந்திருக்கு. ஸோ திருச்செந்தூர்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே குத்திட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் நல்லபடியாக மொட்டையும் போட்டாச்சு. முடி பார்க்கையில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு தானே கொடுக்குறோம். கடவுளுக்கு கூட பாருங்களேன், நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் அதே கடவுள்கிட்ட நம்ம என்னென்ன கேட்குறோம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதுதான் மனுஷங்கன்னு சொல்கிறது பழக்க. ஆனால் கடவுள் வந்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு உண்மையான மனசை மட்டும் தான் எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மொட்டையும் போட்டுட்டு அப்படியே கடலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. கடலுக்கு கூட்டிகிட்டு போனால் போகும்போது என்னமோ நல்ல ஆசையாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் அலை வந்து அடிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரே சிரிப்பு தாங்கலை அவங்க அப்பாவுக்கு. ஐயோ வேணாம்ப்பா, சுனாமி வருது, நம்ம போயிடலாம், வேணாம் அப்படின்ருச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணனோட தாத்தா வந்து சொல்லி தான் அனுப்புனாங்க. இப்போ திருச்செந்தூரில் வந்து கடல் ரொம்ப உள்வாங்கியிருக்கு, அதனால் வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக குளிக்கணும், பாறையும் கல்லுமாவே கிடக்கான் முன்னாடியே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10-15 ஸ்டெப்பு வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பெருசாக பாறை வந்து அந்த தண்ணிக்குள்ளே தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாவே அவங்க அப்பாவையும் மட்டும்தான் அனுப்புனேன். அதுக்கு ஒரே சிரிப்பு அவங்க அப்பாவுக்கு, என்னாடி சுனாமி வருதுன்னு சொல்லுது அப்படின்ட்டு. அலை வர்றதை பார்த்துட்டு சுனாமி அப்படின்னு சொல்லி அதோட மனசில் வந்து இமேஜின் பண்ணிக்கிருச்சு. சரி பயமாக இருக்குன்னா நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்து குளியானான்னு சொல்லிட்டு உட்கார சொன்னேன். அதுக்கப்புறம் உட்காந்து குளித்தா ஒரு அலை வந்துச்சு பாருங்கள், மிரண்டு போச்சு. தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கா, அது கண்ணுக்குள்ளே போகும், ஒரே எரிச்சல் வந்துருச்சு. அப்படி இருக்கும் வேணான்னு சொல்லி வெளியே வரோம். நான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தண்ணியை வந்து தலையில் ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்டு குளிச்சுட்டு எப்படியோ வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க நல்லா முட்டையில் சந்தனத்தை பூசி அதுக்கப்புறம் வந்து நல்லா வேல் போட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் ஆடுறது அந்த இதுவும் போய் முடித்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உள்ள வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சந்தனம் பூசணும். வேல் போட்டு வந்து எல்லாருமே அங்கே வரவங்க வைக்கிறாங்க. இது வந்து 10 ருபீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வைக்கலை. எதுக்குன்னா எனக்கு வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நல்லா பெருசாக பட்டையாக துணூறு குங்குமம் வச்சா தான் பிடிக்குமா. இதை வச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு மேலே பூசணும்னா இதுவும் நல்லா இருக்காது, அப்புறம் அதுவும் வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாக்கு மட்டும் வச்சு விட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படியோ நல்லபடியாக போய் சாமி தரிசனமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ காது குத்தியாச்சு, மொட்டை போட்டாச்சு, சாமி பார்த்தாச்சு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ணனாவோட மொட்டையும் தோடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.